ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை பின்பற்றி நடந்த அன்னாரின் தோழர்களான உத்தமர்களான சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபுஉத் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை வரவிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதா. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாவின் இல்லமாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவும் ரசூலும் வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு இருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்கள்லேருந்து தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு எங்களை தடுத்திருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட விடயங்கள்லேருந்து முற்றும் முழுதுமாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சக்தி உள்ளவன், அவன் குதரத்துள்ளவன். இந்த முழு உலகத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் படைத்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்தான். அல்லாஹ்ட கையில தான் முழு படைப்பினங்களுடைய நேர்வழி ஹிதாயத் அல்லாஹ் வச்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடுறானோ அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்குறான். அல்லாஹ் யாருக்கு வலாலத்தை வலிக்கேடு நாடுறானோ அல்லாஹ் அவங்கள வலிக்கேட்டின் பக்கம் அழைச்சு கொட்டி. மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மனித சமுதாயத்தை ஹிதாயத்தின் பக்கம் நேர்வழியின் பக்கம் கொண்டு போகிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் சமூகத்துக்கு சமூகம் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு அனுப்பி கொண்டே இருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடக்கம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வந்த எல்லா நபிமார்களும் தௌஹீத ரிசாலத்தை அல்லாஹ் கிட்டேருந்து கொண்டு வந்த அமானிதத்தை மக்கள்கிட்ட முன் வச்சான். அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு, வணங்கப்பட்டதுக்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான், வேறு யாருக்கும் இணை வச்சிடாதீங்க என்ற இந்த தௌஹீத இந்த ரிசாலத்தை முழு மக்கள்கிட்டையும் கொடுத்தாங்க. மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம இந்த முழு உம்மத்துக்கும் முழு அகிலத்துக்கும் ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பி வச்சான். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உங்களே நாங்கள் இந்த முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அருளாக அனுப்பி வச்சோம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்றான். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், யா அய்யுஹன் நபி இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇத்னிஹி வ சிராஜன் முனீரா.
நான் உங்களைய ஒரு நன்மாராயம் கூறக்கூடியவராக, உங்களைய நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவராக, அல்லாஹ்ட பக்கம் அழைக்கிற அழைப்பாளியாக நான் உங்களைய உலகத்துக்கு அனுப்பி வச்சேன். அல்லாஹ் மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் முழு மக்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஈமான் போயிட்டு சேரணும், ஒவ்வொரு மனிதனும் ஹிதாயத்த பக்கம் வரணும், ஒவ்வொரு மனிதனும் சுவர்க்கத்துக்கு போகணும்ன்ற கவலையோட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு மேலால வாழ்ந்தார். கிதாப்கள்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் முதலாவது வரியில் எழுதுறாங்க, தாயிமுல் ஃபிக்ர் முத்தவாசிலுல் அஹ்ஸான். எந்த நேரமும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய கவலையில தான் இருந்தாங்க. அல்லாஹ் நபியை பார்த்து என்ன சொன்னான்டா, லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக் அல்லா யகூனு முஃமினீன். அந்த மக்கள் ஈமான் கொள்ளலன்ற விஷயத்துல நீங்க உங்களையே நீங்க கஷ்டப்படுத்தி கொள்றீங்களா நபியேண்டு அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிற அளவுக்கு ஈமான் விஷயத்துல பேராசை இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நபி அவங்க எப்படிப்பட்டவங்கண்டா ஈமான் விஷயத்துல பேராசை. ஒவ்வொருத்தருக்கும் ஈமான் போயிட்டு சேரணும், ஒவ்வொரு மனிதனும் சுவர்க்கம் போகணும்ன்ற கவலையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழ்ந்தார். மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு யாரும் சரி ஒரு உதவி ஒன்று செஞ்சுட்டா, ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணிட்டா, அதுக்கு நாங்கள் பிரதி உபகாரம் செய்யணும், அதுக்கு நாங்கள் திருப்பி அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு செஞ்ச இந்த உதவிக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 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 பாடுபட்டில்லாட்டி ஈமான்ட உழைப்பை செஞ்சில்லாட்டி நானும் நீங்களும் இன்னைக்கு முஸ்லீமாக இருந்திருப்போமா இல்லையான்றதே சந்தேகம். அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வேலைக்கு நானும் நீங்களும் என்ன பிரதி உபகாரம் செய்யறோம், நபிக்கு எப்படி நாங்க தேங்க் பண்றோம்? மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு பாவத்தை பத்தி பேசிட்டு சொல்றான், இந்த பாவத்தை நான் என் மீது ஹராமாக்கிட்டேன், நீங்களும் இதை செய்ய வேணாம். அல்லாஹ் ஒரு நன்மையை பேசக்கூடிய நேரத்தில் சொல்றான், நான் இந்த நன்மையை செய்கிறேன், இந்த இபாதத்தை நானும் செய்கிறேன், அடியார்களே நீங்களும் செய்யுங்க. அல்லாஹ் பேசுற பாவம் ஹதீஸே குதுஸில நீளமான ஹதீஸ். அல்லாஹ் சொல்றான், இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி. அநியாயத்தை என் மீது நான் ஹராமாக்கி கொண்டேன், அதனால அடியார்களே நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் செய்யாதீங்க, அநியாயம் செஞ்சு கொள்ள வேணும், அநியாயம் பாவம். அல்லாஹ் பேசுற இபாதத் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அவங்களோட மேல ஸலவாத் சொல்லி கொண்டிருக்கிறார், ஸலவாத் சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கல, அல்லாஹ் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கல, அல்லாஹ் கண்டினியூஸ் டென்ஸ்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்லி கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் சொல்லல, இதை நான் செய்கிறேன் நீங்க செய்யுங்க, நான் ஜகாத் கொடுக்குறேன் நீங்க ஜகாத் கொடுங்க, நான் ஹஜ்ஜு செய்கிறேன் நீங்க ஹஜ்ஜு செய்யுங்க, நான் உம்ரா செய்கிறேன் நீங்க உம்ரா செய்யுங்க, நான் நோன்பு பிடிக்கிறேன் நீங்க நோன்பு பிடிங்கன்னு அல்லாஹ் எந்த ஒரு இபாதத்துக்கும் இந்த வார்த்தையை பாவிக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், நான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்றேன். ஏண்ட மலாயிக்காமார்களும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்றாங்க. நாங்க நீங்க ஸலவாத்தை மறந்துடலாம், ஆனா மலாயிக்காமார்கள் எப்படிப்பட்டவங்கடா, லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் எதை சொன்னானோ, அல்லாஹ் எதை கட்டளையா போட்டானோ அதை மட்டும் செய்யக்கூடிய மலாயிக்காமார்கள். கண் சிமிற்ற நேரம் கூட அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யாத மலாயிக்காமார்கள். அல்லாஹ் அந்த மலாயிக்காமார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்லி கொண்டே இருக்கிறார். எத்தனை கோடி மலாயிக்காமார்கள், வானத்தில் எத்தனை கோடி, பூமியில் எத்தனை கோடி, வானத்துக்கும் பூமிக்கும் இடப்பட்டையில எத்தனை கோடி மலாயிக்காமார்கள். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏண்ட பட ட்ரைப் எப்படின்றது, அதனுடைய எண்ணிக்கை என்னன்றது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் மலாயிக்காமார்கள் எண்ணிக்கை எங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுக்கு மட்டும் தந்து. அந்த கோடி மலாயிக்காமார்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா.
ஈமான்தாரிகளே, முஃமின்களே, நீங்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்லுங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மக்கால இருக்கிற பீரியட்ல எனக்கு நபித்துவத்தையும் அல்லாஹ் தரல. அதுக்கும் முன்னால ஒரு கல் ஒன்று இருந்துச்சு, ஒரு ரொக் ஒன்று. இந்த கல்லு என்னைய பார்த்து சலாம் சொல்லு. எனக்கு அந்த கல்லு சலாம் சொல்லிச்சு. இன்னி லா அரிஃபுல் ஆன், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கல்லு எங்க இருக்குதுன்னு இப்பயும் நான் அதை அறிஞ்சு வச்சு கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு ஜர்னியில இருந்தேன், ஒரு பிரயாணம் செஞ்சு கொண்டிருந்தேன். எந்த மரங்கள் எங்களுக்கு முன்னால நாங்க சந்திக்கிறோமோ அந்த எல்லா மரங்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்னு ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லிச்சு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு சஃபர்ல இருந்தேன், ஒரு ஜர்னில இருந்தேன். எந்த கற்கள், எந்த மலைகள், எந்த மவுண்டன்ஸ் எங்களுக்கு முன்னால நாங்க சந்திக்கிறோமோ அந்த எல்லாம் கற்களும் மலைகளும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்னு சலாம் சொல்லிச்சு. மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எந்த அளவுக்கு ஸலவாத் சொல்றோம். நானும் நீங்களும் சொல்றோம், நாங்க நபியிட மேல முஹப்பத் வச்சுக்கிறோம், நாங்க நபியிட மேல அன்பு வச்சுக்கிறோம், எங்கட உயிருக்கும் மேலான நபியை நினைக்கிறோம். ஆனா நானும் நீங்களும் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பார்ப்போம், ஏன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நானும் நீங்களும் எந்த அளவு ஸலவாத் சொல்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவுலன் நாஸி பி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள்ல எனக்கு ஆக நெருக்கமானவங்க அக்தருஹும் அலைய ஸலாத்தன், என் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னவங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டவாரா வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் மீது ஸலவாத் சொல்றேன், நான் எந்த அளவு உங்கள் மீது ஸலவாத் சொல்ல, எவ்வளவு நான் உங்கள் மீது ஸலவாத் சொல்ல? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எவ்வளவு வேண்டாலும் சொல்லுங்க, எவ்வளவு கூட்டுறீங்களோ அவ்வளோ அதுல ஹைர் இருக்குது, நலவு இருக்குதுன்னு சொன்னாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன துஆல காவாசி பகுதியை உங்களோட ஸலவாத்துக்கு நான் ஆக்கிக் கொள்ளவான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எவ்வளவு வேண்டாலும் செய்யுங்க உபை, நீங்க கூட்டிக் கொள்றதுல உங்களுக்கு ஹைர் இருக்குதுன்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன துஆல அரவாசிய உங்களுக்கு ஸலவாத் சொல்றதுல மட்டும் நான் ஆக்கிக் கொள்ளவா? எவ்வளவு வேண்டாலும் செய்யுங்க உபை, நீங்க கூட்டிக் கொள்றதுல உங்களுக்கு ஹைர் இருக்குதுன்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன துஆல முக்காவாசி பகுதியை உங்களுக்கு ஸலவாத் சொல்றதுல நான் ஆக்கிக் கொள்ளவா? எவ்வளவு வேண்டாலும் செய்யுங்க உபை, நீங்க கூட்டிக் கொள்றதுல ஹைர் இருக்குதுன்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன முழு துஆவையும் உங்களோட ஸலவாத்ல மட்டுமே நான் கழிக்கிறேன் யா ரசூலல்லாஹ், முழு துஆவும் ஸலவாத் மட்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உபை, உங்களோட முழு துஆவும் எப்ப ஸலவாத்தாக மாறுமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க உலகத்துல படக்கூடிய எல்லா கவலைகளையும் நீக்கி போடுவார். எந்த கவலையும் உலகத்துல வராது. ஆகிரத்துடைய எல்லா கவலையும் அல்லாஹ் நீக்கி வைப்பார். உங்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சு போடுவார். மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் இன்றைக்கு ஸலவாத் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்கு வாராரு, வரக்கூடிய நேரத்தில் ஸலவாத் சொல்லி கொண்டு தான் வாராரு. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக துஆ ஓதி கொண்டு தான் வாராரு. நபியின் மேல ஸலவாத் சொல்லி கொண்டு தான் வாராரு. ஒரு மனிதர் மஸ்ஜித்லேருந்து வெளியே போறாரு, ஸலவாத் சொல்லி கொண்டு தான் வெளியே போறாரு. ஒரு மனிதர் தொழுறாரு, அத்தஹியாத்ல அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு நபியின் மேல ஸலவாத் சலாம் சொல்றார். அத்தஹியாத்ல கடைசி அத்தஹியாத்ல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்றாரு. சிறப்பான ஸலவாத், ஸலவாத்தே இப்ராஹீமியான்னு சொல்றாரு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلوات சொல்லப்படும். ஒரு புல்ல பிறக்குது, அந்த புல்லைட காதுல அதான் சொல்லப்படுது.
அதான்க்கு பின்னால அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லான்னு அதான் முடியுது. லா இலாஹ இல்லல்லான்னு அதான் முடிஞ்சா லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லான்னு சொன்னதுக்கு பின்னால அதானுடைய துவா ஓதுறதுக்கு முன்னால ஸலவாத் சொல்லப்படும். அதே புள்ள வஃபாத் ஆகுது. நாங்க நீங்க எல்லாரும் மௌத்தை சந்திக்க தான் போறோம். நாங்க மௌத்தாகிட்டா எங்களோட ஜனாசாவை முன்னுக்கு வச்சுட்டு பின்னால நின்று தொழுவாங்க ஜனாசாவை. முதலாவது தக்பீருக்கு பின்னால சூரா ஃபாத்திஹா ஓதுவாங்க. இரண்டாவது தக்பீருக்கு பின்னால நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத். ஆக ஏற்றமான ஸலவாத்தே இப்ராஹிமியா. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு மஜ்லிஸ் நடக்குது, ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது, மஷூராக்காக வேண்டி உட்கார்றாங்க, கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சபையில, இந்த மீட்டிங்ல, இந்த கான்ஃபரன்ஸ்ல ஏண்ட பேர் ஞாபகப்படுத்தி அதுக்கு ஸலவாத் சொல்லப்பட இல்லையோ அந்த 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 குரூப், அந்த கூட்டம் அவங்க நஷ்டத்துல ஈக்கிறாங்கன்னு கருத்துப்பட ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டம் முடியக்கூடிய நேரத்துல துஆ ஓதினதுக்கு பின்னால ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் ஓதப்படும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் ஞாபகப்படுத்தப்படுது. இஸ்மு முஹம்மத் பேர் ஞாபகப்படுத்தப்பட்டா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்றது வாஜிப். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஆகப்பெரிய கஞ்சனை பார்க்கணுமா? கஞ்சனை என் பேர் சொல்லப்பட்டு யார் என் மீது ஸலவாத் சொல்லலையோ அவன் தான் ஆகப்பெரிய கஞ்சன் தான். என் பேர் ஞாபகப்படுத்தப்பட்டு யார் என் மீது ஸலவாத் சொல்லலையோ அவன் சுவர்க்கத்துடைய பாதையிலிருந்து விலகி போறான்னு சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறுறாங்க. முதலாவது படியை ஏறிட்டு ஆமீன்டாங்க, இரண்டாவது படி ஏறிட்டு ஆமீன்டாங்க, மூன்றாவது படி ஏறிட்டு ஆமீன்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன வலைமைக்கு மாற்றமான ஒரு விஷயம் ஒன்று அவங்கக்கிட்ட நாங்கள் கண்டுகொண்டோம், என்ன வித்தியாசமான முறையில் மிம்பர்ல ஏறக்கூடிய நேரத்தில் ஆமீன் சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எனக்கிட்ட வந்தாங்க, வந்து 3 துஆ கேட்டாங்க, அந்த 3 துஆவுக்கும் நான் ஆமீன் சொல்றேன். முதலாவது துஆ, ஒரு மனிதருக்கு ரமதான் வந்து அடையுது, ரமதான் அவரை சந்திக்கிறார், ஆகப்பெரிய பாக்கியம் ரமதான். அவர் ரமதான் அடைந்தும் அவருடைய பாவத்துக்காக வேண்டி அவர் இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலையா, அவன் நாசம் அடையட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ செஞ்சாங்க. நான் அந்த துஆ காமின் சொன்னேன். இரண்டாவது துஆ, பெற்றோர் பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட ஈக்கிறாங்க, அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொண்டு அவங்கள கொண்டு சுவர்க்கத்தை யார் அடைஞ்சு கொள்ளலையோ அவன் நாசமாகட்டும் துஆ செஞ்சாங்க. அந்த துஆக்கு நான் ஆமீன் சொன்னேன். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, துஆ செய்கிறவர் லேசிப்பட்டவரும் இல்லை, ஆமீன் சொல்றவர் லேசிப்பட்டவரும் இல்லை. துஆ செய்கிறவர் மலாய்க்காமார்களுடைய தலைவர், ஆமீன் சொல்றவர் நபிமார்களுடைய முற்றிக ரசூல்மார்களுடைய தலைவர் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது ஆமீன், யா ரசூலல்லாஹ் என்ன விஷயம் சொன்னாங்க? ஜிப்ராயில் வந்து சொன்னாரு, உங்களோட பேர் ஞாபகப்படுத்தப்பட்டும் யார் உங்கள் மீது ஸலவாத் சொல்லலையோ அவன் நாசமாகட்டும் சொன்னாங்க. நான் அதுக்கு ஆமீன் சொன்னேன்னு சொன்னாங்க. மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் எவ்வளவு ஞாபகப்படுத்தப்படுது, ஆனால் ஸலவாத் சொல்றதுக்கு எங்களோட உள்ளத்தில் இடமில்லை. வெள்ளிக்கிழமையுடைய நாள் அதிகமாக ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஸலவாத் சொல்லப்படணும். நானும் நீங்களும் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பார்ப்போம், இன்னைக்கு சுபஹ்லேருந்து அல்லது நேற்று மஹ்ரிப்லேருந்து எத்தனை பேர் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஸலவாத், எத்தனை பேர் ஸலவாத்? ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை படைச்சான். இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கைப்பற்றினான். இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் தான் கியாமத் நாள் உண்டாகும். இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் தான் சூர் ஊதப்படும். இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் அதிகமாக என் மீது ஸலவாத் சொல்லுங்கன்னு ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய அவங்களையே பார்த்து சொல்றாங்க.
இந்த நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு செலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படும். மஅரூதத்துன் அலைய, எனக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படும், எனக்கு எடுத்து காட்டப்படும். சில நேரத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், செலவாத் உங்களுக்கு எடுத்து காட்டப்படுமா? நீங்க தான் மரணிச்சிட்டீங்க, நீங்க தான் வஃபாத் ஆகிடுவீங்க, உங்களோட உடம்பு பூமிக்கு உள்ளுக்கு, உங்களோட உடம்பு மண்ணுக்கு அடியில, உங்களோட உடம்பெல்லாம் இத்து போயிட்டு மண்ணோட மண்ணாகி போயிட்டதுக்கு பின்னால யா ரசூலல்லாஹ் எப்படி உங்களுக்கு செலவாத் எடுத்து காட்டப்படும்? ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு நபிமார்களுடைய உடம்ப மாமிசத்தை சாப்பிட்றது அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். சில ரிவாயத் படி ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் எனக்கு சலாம் சொல்றீங்களோ, எனக்கு ஸலவாத் சொல்றீங்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு என் ரூஹ திருப்பி என் உடம்புக்கு போட்டு நான் ஒவ்வொருவருடைய சலாத்துக்கும் சலாமுக்கும் நான் ரிப்ளை தந்து கொண்டிருக்கிறேன். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்களோட மத்ஹபுடைய இமாம், அவர் சொல்றாரு, நான் அடிக்கடி ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காணுவேன். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, இமாம் எப்படி அது சாத்தியம், எப்படி நீங்க ஹஸரத் ரசூலுல்லாஹ்வை கனவுல காண்றீங்க? சொன்னாங்க, நான் அதிகமாக ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதனுடைய பரக்கத் நான் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவுல காட்டிக்கொண்டிருக்கிறேன். அந்த ஸலவாத் என்ன, அது விசேஷமான ஸலவாத்தா, அது எங்களுக்கும் சொல்லித்தாங்க. இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத மன் ஸல்லா அலைஹி வஸல்லி அலா முஹம்மத் அதத மன் யுஸல்லி அலைஹி வஸல்லி அலா முஹம்மத் وصل على محمد كما أمرت بالصلاة عليه وصل على محمد كما تحب أن يصلى عليه وصل على محمد كما ينبغي أن يصلى عليه. இந்த ஸலவாத்தை நான் ஓதி வாரேன். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கனவுல நான் கண்டு கொண்டிருக்கிறேன். மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ஒரு தடவை நாங்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஏதோ ஒரு வகையில ஒரு தடவை ஸலவாத் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது 10 தடவை ஸலவாத் சொல்றான். அல்லாஹ்ட 10 தடவை ஸலவாத்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது அவனுடைய 10 ரஹ்மத் இறக்குறான், 10 நன்மைகள் எழுதுறான், 10 பாவத்தை மன்னிக்கிறான், 10 தரஜாக்களை அந்தஸ்துகள் எல்லாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு அந்தஸ்துட ஒவ்வொரு தரஜாட பெருமதி இப்ப எங்களுக்கு விளங்காது. நாளைக்கு கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு அந்தஸ்துடைய ஒவ்வொரு தரஜாவுடைய ஒவ்வொரு நன்மையுடைய பெருமதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணுக்கு முன்னால காட்டும். மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் மற்ற மக்கள்ல குறைய பேசிக்கொண்டிருக்கிறோம். ஃப்ரீ டைம்ல மற்ற மக்கள்ட புறம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாரு மற்ற மக்கள்ட புறத்தை, யாரு மற்ற மக்கள்ட குறைய, மற்ற மக்களை பத்தி பேசுவாங்களோ இவங்களுடைய சக்கராத்துடைய நேரத்துல நாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமா கொடுக்கவே மாட்டான். அதுக்கு மாற்றமாக யாரு ஸலவாத்ல, யாரு திக்ர்ல அவங்களோட நாக்க பழக்கி கொள்வாங்களோ சக்கராத்துடைய நேரத்துல கலிமா இலேசாக நாக்கு. எந்த அளவுக்கு ஸலவாத் ஓடுவோமோ முகம் வெளிச்சமாகும், உள்ளம் பிரகாசமடையும். இந்த உள்ளத்தை பிரகாசம் அடைகிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 7 இடங்கள்ல சத்தியம் பண்ணி சொல்றான். சூரியன் மீது சத்தியம், சந்திரன் மீது சத்தியம், வானம் பூமி இரவு பகல் அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொல்றான். யாரும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்களோ இவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். வெற்றி அடைஞ்சிட்டாங்க. யாரு ஸலவாத் ஓதுறாங்களோ இவங்களோட உள்ளத்துக்கு தஸ்கியா, இவங்களோட உள்ளத்துக்கு பரிசுத்த தன்மை. மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஸலவாத்ல நாங்கள் பழக்கி கொள்வோமோ ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் அன்பு எங்களோட உள்ளத்துக்கு. ஒரு மனிதர், ஒரு காட்டு அரபி ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். வந்து கேட்டார், மத்தஸ்ஸா, யா ரசூலல்லாஹ் எப்போ கியாமத் வரும்? ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கியாமத் எப்போ வரும்னு கேட்குறீங்க, அதுக்காகவே நீ என்ன தயாரித்து வச்சு கொண்டீங்க? சொன்னாரு, நான் அல்லாஹுவை நேசிக்கிறேன், நான் என் ரசூலை நேசிக்கிறேன். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறீங்களோ அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீங்க யார் நேசிக்கிறீங்களோ அவங்களோட கியாமத்துடைய நாளில் இருப்பீங்கன்னு ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டதுக்கு பின்னால எங்களுக்கு வந்த சந்தோஷம்
இஸ்லாத்துல அதுதான் ஆகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேசிக்கிறோம், அபூபக்கரை நேசிக்கிறோம், உமரை நேசிக்கிறோம், நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல அவங்களோட இருப்போம் என்ற ஆதரவை நாங்கள் வைக்கிறோம் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். மேலான கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் எந்த அளவுக்கு நாங்கள் சொல்லணும்டா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் எங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு கியாமத்துடைய நாள் யாரும் யாருக்கும் உதவி செய்ய இயலாத நாள். யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், எங்களோட சொத்தும் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்காது, எங்களோட குழந்தை செல்வங்களும் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்காத நாள். வாப்பா உம்மாவை விட்டு ஓடுற நாள், உம்மா குழந்தைகளை விட்டு ஓடுற நாள், அந்த அளவு பயங்கரமான அந்த நாளில் எல்லா மக்களும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் சொல்லுவாங்க, ஏ நபியே, நீங்கள் எங்களுக்கு அல்லாஹ் கிட்ட பேசி எங்களுக்காகவே நீங்கள் சிஃபாரிஷ் செய்யுங்க, எங்களுக்காகவே நீங்கள் பரிந்து பேசுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்கு அதை செய்ய இயலாது, நீங்கள் ஹலீலுல்லா அல்லாஹ்ட ஃப்ரெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம்கிட்ட போங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்கிட்ட எல்லா மக்களும் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, இப்ராஹிம் அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் பரிந்து பேசுங்க, எங்களுக்காகவே நீங்கள் கொஞ்சம் சிஃபாரிஷ் செய்யுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்கு அதை செய்ய இயலாது, கலீமுல்லா அல்லாஹ்வோட பேசிய மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்கிட்ட நீங்கள் போங்க. முழு மனிதர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மூசா எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் சிஃபாரிஷ் செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் பரிந்து பேசுங்க, எங்களைய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்கு அதை செய்ய இயலாது, ரூஹுல்லா அல்லாஹ்ட ரூஹ் அல்லாஹ்ட வார்த்தைன்னு சொல்லப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முழு மக்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்கிட்ட போவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்கிட்ட போயிட்டு, ஈசா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எங்களுக்காகவே நீ பரிந்து பேசுவீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்கு அதை செய்ய இயலாது, நீங்கள் எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு மக்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் பரிந்து பேசுங்க, அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் அல்லாஹ் கிட்ட பேசுங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் போயிட்டு பேசுகிறேன். போவாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட சிஃபாரிஷ் செய்வாங்க. அப்படியே சுஜூத்ல விழுவாங்க. சுஜூத்ல விழுந்து கொண்டு அல்லாஹ் கிட்ட சிஃபாரிஷ் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட தலையை நீ தூக்கு. சல் துஅத, நீங்க எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு தரப்படும். நீங்க சிஃபாரிஷ் செஞ்சா, நீங்க ஷஃபாஅத் செஞ்சா, அந்த ஷஃபாஅத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க. அந்த நேரத்தில் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா ரப் உம்மதி உம்மதி, ஏ ரப்பே என்னோட உம்மத்தை பாதுகாத்துரு, என்னோட உம்மத்தை பாதுகாத்துரு. கியாமத் நாளில் போய்ட்டும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையும் உங்களையும் பற்றி கவலைப்படுவாங்க. இந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்காக வேண்டி நாங்கள் எந்த அளவுக்கு செலவாத் சொல்ல, எந்த அளவுக்கு செலவாத் சொல்ல கடமைப்பட்டு. மேலான கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, பாகிஸ்தான்ல ஒரு பெரிய ஒரு இமாம் ஒன்று வாழ்ந்தார். இமாம் மூசா ரூஹானி பாசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர் ஒரு கிதாப் ஒன்று எழுதினார். பரக்காத் அல் மக்கியான்னு சொல்லக்கூடிய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி மட்டும் செல்லக்கூடிய செலவா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்குது. அவர் குறிப்பிட்டாரு, கிட்டத்தட்ட 800 பெயர்கள் கொண்ட ஒரு ஸலவாத் ஒரு கிதாப். அந்த காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் சொல்கிறாங்க, அவருடைய ஜனாசா வைபவத்தில், அவருடைய ஜனாசா அந்த கட்டத்தில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம். அவருடைய கோப்ஸ் எடுத்து, அவருடைய உடம்பை எடுத்து நாங்கள் அப்படியே மக்பரா உள்ளுக்கு வச்சுட்டு அப்படியே அடக்கம் செஞ்சோம். அந்த மக்பரா உள்ளுக்கு பல நாட்களாக நறுமணம் வீசிக்கொண்டிருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மேலான கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, நாங்களும் ஸலவாத் அதிகப்படுத்துவோம். ஸலவாத்தை அதிகப்படுத்தினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் நீக்குவான். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் இல்லாமல் ஆக்குவான். வீட்டுக்குள்ளுக்கு சூன்யம் நீக்குதா, அது அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். வாழ்க்கையில் கவலை கஷ்டம், பிஸ்னஸில் நெருக்கடி, பொருளாதாரத்தில் நெருக்கடி, அல்லாஹ் எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்குவான். அதனால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த ரவுதா ஷரீஃபில் போயிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம தரிசித்து அங்கே சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சரியா அல்லாஹ், வித்து வளர்த்தாலாக்கி உமா அப்பட பாவத்தை மன்னிச்சரியா அல்லாஹ்.
எத்தனையோ உமா அப்பா நோயாளிகள் யா அல்லாஹ் பூர்த்தியான ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துட்டியா அல்லாஹ். எத்தனையோ உமா அப்பா மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த மண்ணறையில் சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆக்கிறியா அல்லாஹ். நரக படுகொலியிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கள் எல்லாத்தையும் பொருந்திக்கோயா அல்லாஹ். எங்கள் எல்லாத்தையும் கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله وحدوا الله فإن التوحيد رأس الطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي وإياكم والكذب فإنه يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها فتوكلوا عليه فإن الله يحب المتوكلين وادعوه فإن ربكم مجيب الدعوات واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرسل الأنبياء ذوي الفطانة والتبليغ والصدق والأمانة وجليل القدر رفيع الذكر مطاع الأمر جليل البرهان فخيم الاسم عزيز العلم وسيع الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء يميم الإحسان شديد العقاب أليم العذاب عزيز السلطان ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي وفاطمة سيدة نساء أهل الجنة الحسن والحسين سيدا الشباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوه غرضا من بعدي ومن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك السميع قريب مجيب الدعوات مولانا يا رب العالمين. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم العلي الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.